ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 11th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே, ஓகேங்களா. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டு, ஓகேங்களா. ஸோ இந்த டே வந்து பார்த்தோம்னா 11th அக்டோபர் தான் வந்து பார்த்தோம்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா இது பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ யூ கேன் see a girl child image, ஓகேங்களா, here. So despite the barriers they face, most adolescent girls are hopeful for the future, ஓகேங்களா. ஸோ நமக்கு வல்னரபிள் செக்ஷனில் வந்து பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸும் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ சில்ட்ரன் விமன் வந்து பார்த்தோம்னா இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தோம்னா இந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா இதை நம்ம கவர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் வெப்சைட், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஸோ இந்த வருஷம் 2024 தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் விஷன் ஃபார் த ஃபியூச்சர், ஓகேங்களா. ஸோ இதுதான். So the 2024 International Day of the Girls theme வந்து பார்த்தோம்னா is Girls Vision for the Future. This year's theme conveys both the need for urgent action and persistent hope driven by the power of girls' voices and vision for the future, ஓகேங்களா. ஸோ கேர்ள் சைல்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கேர்ள் சைல்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா என்னென்ன மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தோம்னா ஏன் இந்த மாதிரியான வந்து பார்த்தோம்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்லாம் வந்து பார்த்தோம்னா நடக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை தான் வேணும்லாம் சொல்லுவாங்கள்ல. இப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா குழந்த பிறந்தாலே போதுன்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் தவாஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபீமேல் சைல்டு வந்து பார்த்தோம்னா நிறையவே இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்கள அந்த அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு டே வந்து பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா இது பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி யுனிசெஃப் பற்றியும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது போக இங்கே பார்த்தீங்களா, ஸோ நியர்லி 1 in 5 girls are still not completing lower secondary and nearly 4 in 10 girls are not completing upper secondary school today, ஓகேங்களா. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இப்போ இந்த டேட்டா பார்க்கும்போது நம்ம இந்தியா லெவலில் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா கேர்ள் சைல்டுக்காக வந்து பார்த்தோம்னா என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, ஸோ பெண் குழந்தைகள் வந்து பார்த்தோம்னா மேலே படிக்கிறதுக்காக வந்து பார்த்தோம்னா என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்தியா லெவலில் வி ஹாவ் பேட்டி பச்சோ பேட்டி பதாவ் ஸ்கீம்லாம் வந்து பார்த்தோம்னா இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டில் வி ஹாவ் புதுமை பெண் ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது ஃபார் ஹையர் எஜுகேஷன் வந்து பார்த்தோம்னா கேர்ள்ஸ் படிக்கணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா 1000 rupees வந்து பார்த்தோம்னா கொடுத்து படிக்க வைக்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த கேர்ள் சைல்டை எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்காக தான், ஓகேங்களா. அண்ட் தமிழ்நாடு ஹேஸ் எ டிராஃப்ட் பாலிசி ஃபார் விமன் ஆல்சோ. ஸோ அந்த பாலிசியும் வந்து பார்த்தோம்னா ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அரௌண்ட் 90% ஆஃப் adolescent girls and young women do not use the internet in low income countries while their male peers are twice as likely to be online அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா adolescent girls வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி குளோபலி கேர்ள்ஸ் ஏஜ் டு 5 to 14 ஸ்பெண்ட் 160 million மோர் ஹவுஸ் எவ்ரிடே ஆன் அன்பெய்ட் கேர் அண்ட் டொமஸ்டிக் ஒர்க் தென் பாய்ஸ் ஆஃப் த சேம் ஏஜ், ஓகேங்களா. ஸோ இந்த அன்பெய்ட் வந்து பார்த்தோம்னா ஒர்க் வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோம்னா கேர்ள் சைல்டு இல்லை விமன் பண்ணுற நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தோம்னா செய்கிற வேலையெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி வீட்டு வேலையெல்லாம் அவங்க தான் செய்யணுன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எல்லார் வீட்லேயும் அது இருக்கான்னு தெரியல. பட் சில வீட்டில் அது மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி adolescent girls continue to account for 3 in 4 நியூ HIV இன்ஃபெக்ஷன்ஸ் among adolescents, ஓகேங்களா. ஸோ அந்த டேட்டா. அதே மாதிரி நியர்லி 1 in 4 married or partnered adolescent girls aged 15 to 19 have experienced physical or sexual violence from an intimate partner at least once in their lifetime, ஓகேங்களா. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸும் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்குது. ஸோ கல்யாணம்னா அந்த ஒரு பெண் கல்யாணம் ஆகிட்டு வர பெண்ணை வந்து பார்த்தோம்னா நல்லா பார்த்துக்கணும். பட் ஆனால் இந்த மாதிரியான டொமஸ்டிக் வயலன்சஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ 2023 குரூப் 2 கூட கொஷின் கேட்டிருந்தாங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து பார்த்தோம்னா எழுத சொல்லி. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, ஸோ அந்த மாதிரி இது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னா மேரிட்டல் ரேப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா நிறைய நாளாக நியூஸில் போயிட்டுருக்கு. ஸோ அது என்னன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் விமனோட இண்டிபெண்டன்ட் ரைட்ஸ் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குது, அதாவது இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் நாங்கள் பண்ணணுன்றது கிடையாது. பட் ஹவு தே ஆர் வந்து பார்த்தோம்னா இண்டிபெண்ட்லி திங்கிங் ஃபார் தம்செல்ஸ் அண்ட் ஃபார் த ஃபேமிலி அப்படின்றது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. அண்ட் யூபிஎஸ்சிலையும் வந்து பார்த்தோம்னா மெயின்ஸ்லி இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய யங் விமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சிட்டிஸ் நோக்கி வந்து பார்த்தோம்னா மைக்ரேட் ஆகி வேலைக்காக போகும்போது
ஸோ வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தே ஃபேஸ் அண்ட் வந்து பார்த்தோம்னா அவங்களோட அந்த ஃபேமிலி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோம்னா அதனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு வி ஹாவ் ப்ரீஃபான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொசைட்டியை பற்றி, அதே மாதிரி விமன்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் பற்றி வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். நிறைய விமன்ஸ்க்கே விமன் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஈவன் பிஃபோர் த COVID-19 pandemic 100 million girls were at risk of child marriage in the next decade, and now over the next 10 years up to 10 million more girls worldwide will be at risk of marrying as children because of the COVID-19 pandemic. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சைல்ட் மேரேஜ் வந்து பார்த்தோம்னா இங்கே பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம்னா நிறைய மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய சைல்ட் மேரேஜஸ் வந்து பார்த்தோம்னா நடக்குது. ஸோ பெண் குழந்தைங்கள நிறைய படிக்க வைங்க. ஸோ அவங்க படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அப்பா அம்மா தெரியாத விஷயத்த வந்து பார்த்தோம்னா அந்த குழந்தைங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எது தப்பு எது கரெக்டுன்னு வந்து பார்த்தோம்னா அவங்க அப்பா அம்மாக்கே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த நிறைய அந்த ஹானர் கில்லிங் மாதிரியான விஷயம்லாம் வந்து பார்த்தோம்னா தவிர்க்கப்படும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தோம்னா ஏதோ இந்த படிக்காத இந்த தெரியாதவங்க தான் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரியான அன்னெசரியான இந்த சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வென் யூ எஜுகேட் எ கேர்ள் வந்து பார்த்தோம்னா யூ எஜுகேட் எ ஜெனரேஷன்ற மாதிரி. ஸோ படிக்கிற பொண்ணுங்க வந்து பார்த்தோம்னா அதை பற்றி தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க. ஸோ வீட்லேயும் அப்பா அம்மாவுக்கு சொல்லுவாங்க. ஸோ அப்பா அந்த கேஸ்ட் அந்த ரிலீஜன் மேலே வந்து பார்த்தோம்னா அவங்க தேவையில்லாமல் இன்னொருத்த என்ன சொல்லிடுவானோன்னு நினைக்கிற அந்த குறையெல்லாம் போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்காவது வந்து பார்த்தோம்னா பெண்களை படிக்க வைங்க. ஸோ இந்த வருஷத்தோட தீமே வந்து பார்த்தோம்னா அதுதான். ஸோ இந்த டேவை பற்றி வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் சுதந்திரம் கொடுங்க, படிக்க வைங்க நிறைய. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல். ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்களேன். நேஷ்னல் நியூஸில் வந்து பார்த்தோம்னா கவர் ஆகும். ஸோ இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அந்த யூடியில் வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் நடந்தது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா அங்கே அடுத்த சிஎம்மாக வந்து பார்த்தோம்னா யார் வரப்போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு நோ த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 பற்றி படிச்சுக்கோங்க. அண்ட் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ என்னென்ன லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து பார்த்தோம்னா லா மேக் பண்ணலாம். ஸோ அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்டான நாமினி அந்த லியூட்னன்ட் கவர்னருக்கு வந்து பார்த்தோம்னா என்னென்ன பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் வந்து பார்த்தோம்னா ஒய் தே கெப் வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் சில முக்கியமான பவர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஏன் அவங்க கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து பார்த்தோம்னா அட்ரஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதில் பாருங்களேன். ஸோ ஓமர் டு பி ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிஎம் ஆஸ் வந்து பார்த்தோம்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டர்ஸ் கிவ் தம்ஸ் அப். ஓகேங்களா? ஸோ ஹியர் த நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டி. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எப்படி டிஎம்கே ஒரு ரீஜனல் பார்ட்டியாக இருக்கோ, ஸோ அந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தே ஹாவ் த ரீஜனல் பார்ட்டி நேம்டு நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ அதோட சீஃப் வந்து பார்த்தோம்னா ஃபருக் அப்துல்லா அண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஓமர் அப்துல்லா. ஓகேங்களா? ஸோ இவரோட பையன் தான். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோம்னா இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சிஎம்மாக வந்து பார்த்தோம்னா ஆக போகிறாங்க, சீஃப் மினிஸ்டராக. ஓகேங்களா? ஸோ அந்த இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி paving the way for National Conference Vice President Omar Abdullah to take charge as the Chief Minister of Jammu and Kashmir. His past his legislators on Thursday வந்து பார்த்தோம்னா அனானமஸாக வந்து பார்த்தோம்னா அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போது இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா என்னென்ன டிமாண்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அமித்ஷா வந்து பார்த்தோம்னா சொல்லியிருந்தார் இல்லையா, எலெக்ஷன் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தோம்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் த எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா வி வில் ப்ரொவைட் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்ஹுட் வந்து பார்த்தோம்னா கொடுக்க போகிறோன்ற மாதிரி. ஸோ அப்போ ஸ்டேட்ஹுட் கொடுக்கறதுல என்னென்ன வந்து பார்த்தோம்னா பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு யூடியை நீங்கள் எப்படி வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்டாக இது பண்ணலாம். அண்ட் ஒய் வந்து பார்த்தோம்னா சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோம்னா கெப்ட் ஆஸ் யூடி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸும் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்னென்ன பார்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா யூடியை எந்தெந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக சேர்த்துருக்காங்கன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் 2022 குரூப் 1ல் வந்து பார்த்தோம்னா பாண்டிச்சேரி வந்து பார்த்தோம்னா எத்தனாவது அமெண்ட்மெண்ட் மூலியமாக வந்து பார்த்தோம்னா யூடியாக மாற்றினாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் நியூஸ் படிக்கும் போதும் ஸோ இதில் வரக்கூடிய நம்மளோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் சம்மந்தமான சில டேட்டாஸ் நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் 90 மெம்பர் அசம்பிளி. ஓகேங்களா? ஸோ 90 மெம்பர் வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் கொண்டது இருக்கோ, ஸோ அங்கே அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா 90 தொகுதிகள் வந்து பார்த்தோம்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேப் வைஸாகவும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஜம்மு எங்கே இருக்குது, காஷ்மீர் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லடாக்கோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து பார்த்தோம்னா இப்போது அங்கே
அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டோட இந்த யூடியோட வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அண்ட் ஆஃப்டர் த எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா பிஃபோர் த எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா இந்த நியூஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். பிஃபோர் வந்து பார்த்தோம்னா அங்கே என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்தோம்னா பீப்புள் எலெக்ட் பண்ண இந்த அசம்பிளி வரும்போது ஸோ வாட் தே வில் டூ அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்து பார்த்தோம்னா அட் மேனேஜிங் த செக்யூரிட்டி லெவலில் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல். ஓகே. அண்ட் மோர் ரிப்போர்ட்ஸ் ஆன் திஸ் பேஜஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அது ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா ஹெல்த் அந்த கேட்டகரி கீழே வருது. ஸோ ஃபாருங்களை டெய்லி அப்போ வந்து பார்த்தோம்னா ஹெல்த்தை பற்றி ஏதாவது ஒரு நியூஸாவது வந்துட்டுருக்கு. ஸோ டெய்லி நம்ம கண்டினியூவாக வந்து பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணும்போது அது சம்மந்தமாக டெய்லி வரக்கூடிய நியூஸஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் த ரீசன் வை வி ஹாவ் டு ஃபாலோ த நியூஸ் பேப்பர் ரெகுலர்லி. ஓகே. ஸோ இங்கே பாருங்களா. ஸோ டெலி மென்டல் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் டு ரீச் புதுச்சேரி சூன். ஓகேங்களா. ஸோ நம்ம போன ஆர்டிக்கலில் தான் வந்து பார்த்தோம்னா யூடி பற்றி படித்தோமா. ஸோ புதுச்சேரி இஸ் யூடி. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இது பண்ணாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வென் த நேம் பாண்டிச்சேரி வாஸ் சேஞ்ச் டு வந்து பார்த்தோம்னா புதுச்சேரி அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் புதுச்சேரி வந்து பார்த்தோம்னா யூடி ஆல்சோ ஹாவ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா. ஸோ அந்த இது பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் லக்ஷத்வீப் அண்ட் புதுச்சேரி வில் சூன் பி கவர்ட் அண்டர் த நேஷ்னல் டெலி மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா அண்ட் ஆஃபர் டெலிமனா சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ இந்த நேஷ்னல் டெலி மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் வந்து பார்த்தோம்னா October 10th இஸ் வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே. ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரியாக நம்ம வந்து பார்த்தோம்னா இருக்கும். பட் ஹியர் தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபார் அன்எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ். ஓகேங்களா. ஸோ அதாவது வயசானவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிற அந்த பர்சன்ஸ்க்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ விமன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ்க்குமே நிறைய பிரச்சனை இருக்குது இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே மென்டலாக டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ அதே மாதிரி அவங்க வேறு எதுவும் தவறான முடிவு எடுக்கக்கூடாதுன்ற அதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தோம்னா கொண்டு வராங்க. இந்த எவ்ரி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆர்டிக்கல் படிக்கும் போது ஸோ நீங்கள் கடைசியாக வந்து பார்த்தோம்னா தே வில் கிவ் யூ வந்து பார்த்தோம்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான தோணும் போது வந்து பார்த்தோம்னா யூ கேன் வந்து பார்த்தோம்னா அப்ரோச் தம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா தே வில் கிவ் யூ வந்து பார்த்தோம்னா கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ எப்படி வந்து பார்த்தோம்னா அந்த தாட்ஸ் வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கலான்ற மாதிரியெல்லாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ டாப் 4 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஹெல்ப்லைன்லேருந்து ரீச் ஆகிறது எதை பொறுத்துனா ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், சேட்னஸ் ஆஃப் மூட், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஷிட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோம்னா கால் பண்ணி வந்து பார்த்தோம்னா ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்தால் பார்த்தோம்னா சால்வ் பண்ணுங்கள். ஸோ முதல்ல அது பிரச்சனையான்னு தெரிஞ்சுட்டு சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்களும் ரியாக்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனையும் வந்து பார்த்தோம்னா ரியாக்ட் பண்ண வைக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான இதை வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அது அண்ட் மினிஸ்ட்ரி சேஸ் தட் வித்தின் a year Telemannas has got 3,51,454 கால்ஸ் வந்து பார்த்தோம்னா இதாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ வித்தின் இயரில் இத்தனை கால் வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ பேர் வந்து பார்த்தோம்னா இங்கே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பிரச்சனை இருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ பி ரிலாக்ஸ்டாக இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய படிங்க. நிறைய படிக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தோம்னா குறையும். அதே மாதிரி நிறைய படிக்கிறவங்க தான் நிறைய தப்பு பண்ணுறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸும் வந்து பார்த்தோம்னா யூ ஹாவ் டு வந்து பார்த்தோம்னா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2022 குரூப் 1 ப்ரிலிம்ஸில் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் பற்றி வந்து பார்த்தோம்னா கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ திரும்ப அந்த கொஷின் பேப்பர் எடுத்து ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போது இதை வந்து பார்த்தோம்னா நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி இப்போ முடிஞ்ச நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் கூட சஞ்சீவினி பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அ டெலிமெடிசன் ஃபெசிலிட்டிஸ் ஒன்லி. ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஹெல்த் செக்டாருக்கு வந்து பார்த்தோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து பார்த்தோம்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அண்ட் பி வந்து பார்த்தோம்னா மென்டலி ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேங்களா. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகாதீங்க. ஒரு ப்ராப்ளம் வந்தால் ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆர்டிக்கலை வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்டிக்கல் அப்ரோச் பண்ணும் போது யூ ஹாவ் டு அப்ரோச் இட் இன் த இந்தியன் பாலிட்டி சைட் ஆல்சோ நீங்கள் வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் யூடி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்டிக்கலை வந்து பார்த்தோம்னா அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இன் ரைட்டிங் மெயின்ஸ். ஓகே. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்களேன்.
ஸோ நோபல் ப்ரைஸ் பற்றி. ஸோ நம்ம ஃபஸ்ட் அந்த ஆர்டர் பார்த்துட்ருக்கோம்ல, ஸோ அந்த ஆர்டரும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் மெடிசனுக்கு கொடுத்தாங்க, அப்புறம் ஃபிசிக்ஸ்க்கு, தென் கெமிஸ்ட்ரி, அண்ட் நவ் வந்து பார்த்தோம்னா லிட்ரேச்சருக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் சவுத் கொரியாஸ் ஹாங்காங் வின்ஸ் நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர். ஓகேங்களா. அண்ட் சவுத் கொரியா வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் டு வந்து இப்போ நார்த் கொரியா சவுத் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது இல்லைங்களா. ஸோ சவுத் கொரியா வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி. ஓகேங்களா. இன் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான கண்ட்ரி. அண்ட் சவுத் கொரியா வந்து பார்த்தோம்னா ஹாவ் மெனி டேலண்டட் பர்சன்ஸ். ஓகேங்களா. இன் திஸ் கண்ட்ரி பிகாஸ் வந்து பார்த்தோம்னா அவங்களோட பாராசைட் ஃபிலிம் வந்து பார்த்தோம்னா ஆஸ்கார் வாங்கியிருக்கு. ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அந்த படம் பாருங்கள், ரொம்ப நல்ல படம் அது. ஓகேங்களா. ஸோ அது அதே மாதிரி இப்போது இந்த நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் வந்து பார்த்தோம்னா சவுத் கொரியாவோட ஹாங்காங்குக்கு தான் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது போக in her over the academy says Hong Kong the first Korean to win the Nobel Prize in literature. ஓகேங்களா. it included both South Korea as well as North Korea. ஓகேங்களா. ஸோ கொரியன் இதுலேயே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைமாக நோபல் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா லிட்ரேச்சருக்காக வாங்கினது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபஸ்ட்டு கொரியன் இவங்க தான். ஓகேங்களா. ஹாங்காங் அப்படிங்கிறவங்க தான். ஓகேங்களா. ஸோ இது ஸோ அதே மாதிரி இவங்களை பற்றி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 2023 வந்து பார்த்தோம்னா ஹூ காட் நோபல் ப்ரைஸ் அண்ட் ஃபார் அவங்களோட ஐடியாஸ் என்னத்துக்காக கொடுத்தாங்க, அந்த லிட்ரேச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான தாட்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் இவங்க ஹாங்காங்கோட தாட்ஸ் பாருங்களேன். For her intense poetic prose that confronts historical traumas and exposes the fragility of human life. ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா இவங்க இந்த இது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷி ரோட் வந்து பார்த்தோம்னா மெனி புக்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க ரோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது போக ஷி ஹாஸ் a unique awareness of the connections between body and soul, the living and the dead, and in her poetic and experimental style has become an innovator in contemporary prose. ஓகேங்களா. and it contents but most of all Hong has shown the power of literature to speak the truth. ஓகேங்களா. ஸோ இங்கே லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நாம் ஃபஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு எழுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்ட், அண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு மீடியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சினிமா மாதிரி மீடியம் வந்து பார்த்தோம்னா இட் வில் அவங்களோட அந்த வழியை வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன், அதாவது கோடி பேருக்கு வந்து பார்த்தோம்னா கொண்டு போய் சேர்க்கும். ஓகேங்களா. இப்போ தமிழ் சினிமாலே வந்து பார்த்தோம்னா there was many revolutionary வந்து பார்த்தோம்னா டைரக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்துட்டாங்க, அண்ட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தோம்னா வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் இருக்கிறத வந்து பார்த்தோம்னா நீங்கள் சொல்லும் போது வந்து பார்த்தோம்னா டைவர்ஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இது போய் ரீச் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, ஹேஸ் ஷோன் த பவர் ஆஃப் லிட்ரேச்சர் டு ஸ்பீக் த ட்ரூத். ஓகேங்களா. ஸோ லிட்ரேச்சர் வச்சுட்டு நீங்கள் சொல்ல வர விஷயத்தை வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் சொல்கிறது, எல்லாருக்கும் பரப்புறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ அது நம்ம ஃப்ரீடம் மூமெண்ட்லேருந்தே வந்து பார்த்தோம்னா நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நியூஸ் பேப்பர்ஸில் வந்து பார்த்தோம்னா எல்லா மக்களுக்கும் போய் சேர்கிறதுக்காக அவங்க நியூஸஸ் வந்து பார்த்தோம்னா கொண்டு போனதுலேருந்து. ஸோ தட்ஸ் த ரீசன் ஹவ் அவர் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கண்ட்ரி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபிலிம்ஸும் வந்து பார்த்தோம்னா நிறைய நல்ல படங்கள் வந்து பார்த்தோம்னா சில நல்ல படங்கள் அங்கீகரிக்கவே படுறதே கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஆனால் நிறைய கருத்துக்கள் கொண்ட நல்ல டைரக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்துட்டாங்க. அண்ட் வி ஹாவ் வெரி குட் ஃபிலிம்ஸ். ஓகேங்களா. ஸோ விடுதலை மாதிரி படம் வந்து பார்த்தோம்னா 1991 அண்ட் 2 நடந்த வந்து பார்த்தோம்னா ஒரு இஷ்யூவை பற்றி வந்து பார்த்தோம்னா எடுத்து இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த டைமில் நம்மளாம் பிறந்திருக்க கூட மாட்டோம். ஸோ பட் அன்னைக்கு இருந்த வந்து பார்த்தோம்னா அதை நம்ம படத்தில் பார்க்கும் போதே வந்து பார்த்தோம்னா இப்படி இருக்குன்னா ஸோ ஹவு த பீப்புள் சஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா இருந்திருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான இதை பார்த்தோம்னா எடுத்து காட்டுறாங்க. அண்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சில பேர்லாம் கேட்பானுங்கள. அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா வெக்கமாவது படலாம்ல, இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் தான் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோன்ட்டு. ஸோ இனிமேல் யாரும் அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா கேட்காதீங்க. ஓகேங்களா. பிகாஸ் வி ஆல்சோ லிவ் இன் த சேம் சொசைட்டி வேர் பீப்புள் ஆஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டில் சஃபரிங். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ அந்த மேனுவல் ஸ்கேவஞ்சிங் ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தோம்னா பாருங்கள் எவ்வளோ பீப்புள் சஃபர் ஆகுறாங்க. இன்னும் வந்து பார்த்தோம்னா அந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்குது. ஸோ கல்யாணம் பண்ணால் வந்து பார்த்தோம்னா அந்த 2 பேரையும் வந்து பார்த்தோம்னா சாகடிக்கிறது. ஸோ இன்னும் எவ்வளோ வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ நிறைய படங்கள் வந்து பார்த்தோம்னா வருது. ஸோ லிட்ரேச்சரில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு இருக்கிற உரிமையை பற்றி பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா திங்க் பண்ணுற அந்த லிபர்ட்டி வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா. பட் ஸ்டில் சம் பீப்புள்ஸ் ஆர் திங்கிங் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா இந்த the students வந்து பார்த்தோம்னா have to educate our parents in sometimes and in some issues. ஓகேங்களா. நீங்கள் அதை சொல்லும் போது எல்லாத்துக்கும் நாங்கள் அவங்க சொல்கிறத கேட்போம்னு நினைக்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல எஜுகேட்டட் பர்சனுக்கு வந்து பார்த்தோம்னா அழகு கிடையாது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான அப்ரோச்லேயே வந்து பார்த்தோம்னா இவங்களோட புக்ஸ் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் இந்த மாதிரியான தாட்ஸை தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்கு. ஓகேங்களா. திஸ் தாட்ஸ் ஆர் நாட்
மை வேர்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் வந்து பார்த்தோம்னா ஹாங்காங்கோட வேர்ட்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தோம்னா படிங்க, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க, லிட்ரேச்சருக்கு இவங்க வாங்கியிருக்காங்கன்ற தாண்டி வந்து பார்த்தோம்னா ஹவு ஷீ வந்து பார்த்தோம்னா லிட்ரேச்சர் மூலிமா ஹவு ஷீ ஸ்ப்ரெட் வந்து பார்த்தோம்னா ஹியூமனிட்டி அண்ட் ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம்னா எப்படி வந்து பார்த்தோம்னா கொண்டு போனாங்க அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது ஒரு நல்ல ஆர்டிக்கல் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் பற்றின ஒரு ஆர்டிக்கல் ஓகேங்களா. ஸோ ரஃபேல் நடால் வந்து பார்த்தோம்னா ஹி ஆல்சோ வந்து பார்த்தோம்னா டு என் ஸ்டெல்லா கேரியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் பாருங்களேன். ஸோ நம்ம நேற்று தீபக் கர்மாக்கர் பார்த்தோம், அதுக்கப்புறம் வினேஷ் போகத் வந்து பார்த்தோம்னா இது பண்ணாங்க. ஸோ இப்போ ரஃபேல் நடால் வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ த இன்ஜுரி ஹிட் 22 டைம் கிராண்ட் ஸ்லாம் வின்னர் பிளேட் ஒன்லி 23 மேட்சஸ் இன் த லாஸ்ட் 2 seasons and will bow out after next month's டேவிஸ் கப் ஃபைனல்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒன் ஆஃப் த கோட் இன் வந்து பார்த்தோம்னா டென்னிஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா. அண்ட் ரஃபேல் நடால் வந்து பார்த்தோம்னா பிலாங்ஸ் டு எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஓகேங்களா. ஸோ நம்மளோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் அவர் எந்த கண்ட்ரிலேருந்து பார்த்தோம்னா வந்தவர். அதே மாதிரி ஹவு மெனி டைம்ஸ் ஹி ஓன் த கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா ஓன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அண்ட் ஹி வாஸ் வந்து பார்த்தோம்னா 38 years old ஓகேங்களா. ஸோ இவரை பற்றின சில ஆர்டிகல்ஸ் அண்ட் டேட்டாஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டென்னிஸில் இப்போ யார் வந்து பார்த்தோம்னா ஸ்டாராக இருக்காங்க, அண்ட் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்தியா லெவலில் யார் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல டென்னிஸ் பிளேயர்ஸாக வந்து பார்த்தோம்னா எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து பார்த்தோம்னா இதை அப்ரோச் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பற்றின ஒரு ஆர்டிக்கலில் ஸோ பப்ளிக் அர்ஜ் டு டவுன்லோட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அலர்ட் ஆப் அப்படின்னு சொல்லி ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அலர்ட் ஆப் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆப் இஸ் ஃபார் வந்து பார்த்திங்கன்னா will provide regular updates and localized information to enable the public to plan their day accordingly. The app provides details of daily weather, current temperatures, daily rainfall, satellite images, vulnerable areas susceptible to disasters, water levels in the water bodies in the vicinity and warnings to enable evacuation ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது டூர் போகிறாங்க இல்லைனா வந்து பார்த்தோம்னா லோக்கலைஸ்டாக எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ட்ராவலில் இருக்கிறோம் அப்படின்றவங்க இந்த ஆப்பை நீங்கள் வந்து பார்த்தோம்னா டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நார்த் ஈஸ்ட் சைக்ளோன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அப்ரோச் ஆகிட்டு இருக்குல்ல ஆக போகுது. ஸோ யூ கேன் வந்து பார்த்தோம்னா இனிமேல் வந்து பார்த்தோம்னா நிறைய மழை இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா இது பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்தோம்னா இது நம்ம கொண்டு போகலாம். அண்ட் யூ ஹேவ் டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஓகேங்களா. ஸோ அது இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா எந்த மான்சூன் மூலிமா வந்து பார்த்தோம்னா நிறைய அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் வாட் ஆர் த மெஷர்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ நம்மளோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தோம்னா ஒரு மீட்டிங் வந்து பார்த்தோம்னா கண்டக்ட் பண்ணியிருந்தார். ஹவு டு டேக்கிள் த நார்த் ஈஸ்ட் மான்சூன் திஸ் இயர் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரீஜனல் நியூஸஸ் பற்றியும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அண்ட் டுடேஸ் வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டில் ஸோ சரஸ்வதி பூஜை அன்றைக்கே வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நிறைய பெண்களை படிக்க வைங்க ஓகேங்களா. ஸோ படிக்கிற பெண்கள் நிறைய படிங்க, கொஞ்சம் சுயமாக சிந்திச்சு அறிவாக செயல்பட்டு நிறைய பெரிய போஸ்ட்டுக்கு போங்க. ஓகே, தேங்க்யூ.